எல்லாம் அந்த ஒரே நுத்ஃபா என்ற அந்த தண்ணீர் துளியிலிருந்து படைக்கப்படுகின்றன, உருவாக்கப்படுகின்றன, அதனுடைய தன்மைகள் மாற்றப்படுகின்றன. சொல்கிறார்கள் ஃபகத்தரஹு ஐ அஹ்வாலன், பல நிலைகளில் அல்லாஹு தஆலா அதை நிர்ணயிக்கிறான். நுத்ஃபதன் தாரதன், சில நேரம் அது நுத்ஃபாவாக இருக்கிறது. சும்ம அலகதன் உக்ரா, பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் அது ஒரு இரத்த கட்டியை போன்றிருக்கிறது. சும்ம முர்கதன், பிறகு அது ஒரு சதை துண்டாக மாறுகிறது. இலா அன் அத்தத் அலைஹி அஹ்வாலுஹு வஹுவ ஃபீ ரஹமி உம்மிஹி, அவர் தன்னுடைய தாயின் கருவறைக்குள் இருந்து கொண்டிருக்கும் போது அவர் அந்த மனிதனை சுற்றி இத்தகைய மாறுபட்ட பல நிலைகள் அவனுக்கு வந்து போகின்றன. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் சும்ம சபீல யஸ்ஸரஹு, பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்ம, பிறகு, இந்த சும்மன எங்கெல்லாம் வருதோ பிறகு, அதாவது இதுக்கு அடுத்து இது, புரியுதா? இந்த சும்ம கல்லா சௌஃப தஅலமுன்ல வரும் பாருங்க, நிறைய இடத்துல வரும் சும்மங்கிற வார்த்தை. இதுலேயே சம்மன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இதுவும் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சம்ம என்றால் அங்குன்னு அர்த்தம், நல்ல கவனிங்க. சும்ம சா பிதம்மி சா, சும்ம என்றால் பிறகு, ஆஃப்டர், லேட்டர், பின்னால் என்ற அர்த்தம். சம்ம, சம்ம என்றால் அங்கு என்று அர்த்தம், புரியுதுங்களா? சும்ம சபீல யஸ்ஸரஹு, பிறகு பாதையை, யஸ்ஸர இலகுவாக்கி கொடுத்தான், ஹூ அவனுக்கு, புரியுதா? அல்லது ஹூ என்பது அந்த பாதையை பார்த்து கொண்டு போறான், பிறகு பாதை, அதை அவன் இலகுவாக்கி கொடுத்தான். யாருக்கு? மனிதனுக்கு. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் விரிவான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். அதாவது சும்ம சபீல, பாதை என்று எதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான் என்று அறிஞர்கள் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். அதிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஐ ஹுரூஜஹு மின் பத்னி உம்மிஹி யஸ்ஸரஹு லஹு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை தாயினுடைய வயிற்றில் ஒரு இந்திரிய துளியாக கொண்டு போய் அங்கிருந்து பல நிலைகளில் அவனை மாற்றுகிறான் அல்லவா? போனது சின்ன இந்திரிய துளியா, பிறகு ஒரு பெரிய உருவமாக அவன் மாற்றப்பட்டு விடுகிறான். அப்ப அந்த தாய் வயிற்றிலிருந்து அல்லாஹ் நான்னா தான் வெளியேற முடியும். எப்படி வெளியேறுவது? அந்த வெளியேறுவதற்குரிய பாதையை அல்லாஹு தஆலா இலகுவாக்கி தருகிறான், புரியுதா? யானி ஹுரூஜஹு மின் பத்னி உம்மிஹி, அவனுடைய தாயின் வயிற்றிலிருந்து அவன் வெளியேறுவதற்குரிய வழியை அல்லாஹு தஆலா அவனுக்கு லேசாக்கி கொடுக்கிறான். இதைத்தான் அபு சாலிஹ் ரஹிமஹுல்லா அவர்களும் சொல்கிறார்கள், ஐ சபீலர் ரஹிமி, அந்த கருவறையிலிருந்து வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு லேசாக்கி கொடுக்கிறான். அதே போல சுதி ரஹிமஹுல்லா அவர்களும் ஐ அக்ரஜஹு மின் பத்னி உம்மிஹி, அவனுடைய தாயின் வயிற்றிலிருந்து அல்லாஹு தஆலா அவனை வெளியே கொண்டு வருகிறான், அதற்குரிய பாதையை அல்லாஹு தஆலா அமைத்து கொடுக்கிறான். கதாதா ரஹிமஹுல்லா அவர்களும் இதே கருத்தை தான் சொல்கிறார்கள். வேறு சில அறிஞர்கள், உதாரணமாக முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இடத்துல சும்ம சபீல யஸ்ஸரஹு என்பது, அதாவது இந்த உலகத்தில் மனிதன் வாழும்போது, இந்த உலகத்தில் மனிதன் வாழும்போது அல்லாஹு தஆலா அவனுக்கு காட்டக்கூடிய நன்மையின் பாதையை, தீமையின் பாதையை சொல்லி காட்டுகிறான். பல் மஅனா தாலிக தரீகல் ஹக்கி வல் பாத்திலி, அதாவது அல்லாஹு தஆலா அவனுக்கு சத்தியத்தினுடைய பாதை எது, அசத்தியத்தினுடைய பாதை எது, பையன்னாஹு லஹு வ அலம்னாஹு வ சஹல்னா லஹு அல் அமல பிஹி, அந்த நன்மையின் பாதை, தீமையின் பாதையை அவனுக்கு நாம் விவரித்து விட்டோம், விளக்கி விட்டோம், அவனுக்கு நாம் அதை அறிவித்து கொடுத்திருக்கிறோம், அதன்படி அமல் செய்வதை நாம் அவனுக்கு இலகுவாக்கி விட்டோம். அப்ப யார் தீமையை செய்ய விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தீமை இலகுவானது, யார் நன்மை செய்ய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நன்மை இலகுவாக்கப்பட்டுள்ளது. ஆக யாரு எந்த பாதையை விரும்புகிறாரோ அந்த பாதையில செல்லட்டும். சும்ம சபீல யஸ்ஸரஹு என்பதற்கு ஐ தரீகல் ஹக்கி வல் பாத்திலி, சத்திய பாதை, தரீகுல் பாத்தில் அசத்திய பாதை, நன்மையின் பாதை, வழிகேட்டுடைய பாதை என்று முஜாஹித் அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு என்ன அவர்கள் ஆதாரம் சொல்கிறார்கள்? அல் குர்ஆன்ல சூரா அத்-தஹர் அல்லது சூரத்துல் இன்சான்ல இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா,
மனிதனுக்கு நாம் பாதையை காட்டி கொடுத்திருக்கிறோம். ஒன்று, அவன் நன்றி உள்ளவனாக தனது வாழ்க்கையை தொடரலாம், அல்லது அல்லாஹ்விற்கு நன்றி கேட்டவனாக அவன் வாழலாம். அப்ப இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சும்ம சபீல யஸ்ஸரஹு என்று குறிப்பிடுவதாக முஜாஹித் அவர்கள் கூறுகிறார்கள் ரஹிமஹுல்லாஹ். முஜாஹிதுடைய இன்னொரு அறிவிப்பில் வரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஐ சபீல ஷகாஇ வஸ்ஸஆததி, துர்ப்பாக்கியத்தினுடைய பாதையையும் நற்பாக்கியத்தினுடைய பாதையையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இலகுவாக்கி வைத்து விட்டான். யார் நேர்வழி பெற்று நற்பாக்கியம் உடையவர்களாக ஆக வேண்டுமோ அவர்களுக்கு நற்பாக்கியத்தினுடைய பாதை விசாலமாக இலகுவாக இருக்கும். யார் கெட்ட வழியிலே துர்ப்பாக்கியம் அடைய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த வழி இலகுவாக இருக்கும். இது எப்படி உதாரணம் பாருங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நல்லா புரியணும் விஷயத்தை, ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் சில நேரங்களில் நேரம் குறுகலாக இருப்பதனால, சிறு குறைவாக இருப்பதனால நம்ம வேகமாக கடந்து போகலாம். புரியலன்னா நீங்கள் கேட்கணும். பாருங்க, ஒரு முஃமின் 5 நேரம் தொழுறான், ஒழுக்கமாக இருக்கிறான், ஜினாவின் பக்கம் போகிறதில்ல, மது குடிக்கிறதில்ல, ஹராமான தொழிலின் பக்கம் போகிறதில்ல, யாரையும் ஏமாத்துறதில்ல, கரெக்டாக போயிட்டே இருக்கிறான். இப்போ பாருங்க, இது இந்த மூமினுக்கு இலகுவா இருக்கா இல்லையா? இந்த மூமினுக்கு இலகுவா இருக்குது. இப்போ இதை பார்க்கக்கூடிய காஃபிரு தன்னுடைய மூமினான நண்பரிடத்தில் கேட்குறான், எப்படா நீ 5 நேரம் தொழுகிற, எவ்வளவு லேட்டாக தூங்கினாலும் காலையில் எப்படி எந்திரிக்கிற, பள்ளிவாசலுக்கு எப்படி போகிற, நீ ஒரு இசை கேட்காம எப்படி இருக்கிற, நீ மது குடிக்காம எப்படி இருக்கிற? அப்போ காஃபிருக்கு ஒரு முஃமின் நன்மையில் போகிறத பார்த்து அவன் இதெல்லாம் தனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா நினைக்கிறான். எப்படா இதெல்லாம் உனக்கு சாத்தியமாகுது? அதுலேயும் குறிப்பாக பாருங்கள், இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு வந்தால் நமது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அழகாக இலகுவாக நோன்பு வைத்துட்டு போயிடுவாங்க. இதை பார்க்கக்கூடிய காஃபிர்கள், நீங்கள் இப்படி நோன்பு வைப்பீங்களா, அறவே சாப்பிட மாட்டீங்களா, அறவே தண்ணி குடிக்க மாட்டீங்களா, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்குமா ஆச்சரியப்படுவாங்க, எங்களாலலாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லவர்களுக்கு நன்மையின் பாதை இலகுவாக்கப்பட்டிருக்கிறது, கெட்டவர்களுக்கு கெட்டவர்களின் பாதை. இப்போ மூமின் எடுத்துக்கொள்ளுங்க, இவன் யோசிக்கிறான், எப்படா இந்த காஃபிரு இந்த காவடியை தூக்குறான், இந்த சாமி சிலையோடு வச்சுக்கிட்டு மல்லடிக்கிறான், எப்படி இவன் விபச்சாரத்துக்கு போகிறான், மது அருந்துறான், இந்த மது இப்படி நாத்தம் பிடிச்சதா இருக்குது, இதை மடமடவாக குடிக்கிறானே, சூதாடுறான். அப்போ அந்த காஃபிர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் மூமின்களுக்கு சிரமமாக இருக்கு. சே, இதை போய் செய்கிறானோ, எப்படி தான் இதை செய்ய மனசு வருதுன்னு சொல்லி, புரியுதா? ஸோ இந்த கருத்தை கொடுப்பதாக முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நீ பாருங்க சகோதரியே, அல்லாஹு தாலா சில விஷயங்களை நமக்கு ஆகுமாக்கி இருக்கிறான். இப்போ பறவைகளுடைய சத்தம் இருக்குது, அது நமக்கு ஆகுமாக்கப்பட்ட சத்தங்கள். இப்போ ஒரு உணவு சமைக்கும் போது அவங்க சொன்ன மாதிரி குக்கர் சத்தம் இருக்குது, இதெல்லாம் ஒரு கட்டாயமான சத்தம். இந்த சத்தத்தை நம்ம அடக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி சத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆகுமாக்கப்பட்ட சத்தங்கள். சில சத்தங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அந்த இசை என்பது என்ன? மனிதர்கள் சில பொருள்களை உருவாக்கி அந்த பொருள்களின் மூலமாக ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய சத்தங்களை உருவாக்குவது, அதுதான் இசை. அப்போ இசை என்பது ஒரு கருவிகளால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சத்தம். இந்த சத்தத்தை நம்முடைய மார்க்கம் ஷைத்தானுடைய சத்தம் என்று சொல்கிறது. மஸாமிரு ஷைத்தான். குர்ஆன்ல இசை ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரா லுக்மானுடைய வமினன் நாஸி மயஷ்தரி லஹுவல் ஹதீஸ், புரியுதுங்களா? அநேகமாக 2வது 3வது வசனமாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வசனம் என்பது எப்போது இறக்கப்படுகிறது என்று சொன்னால் வமினன் நாஸி மயஷ்தரி, சூரா லுக்மானுடைய 6வது வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் ஓதப்படும் பொழுது காஃபிர்களில் ஒருத்தன் இசை கருவிகளை வைத்துக்கொண்டு அடிமை பெண்களை வைத்து இசைத்து அந்த அடிமை பெண்களை பாட சொல்லுவான். அது குறித்து தான் இந்த வசனம் இறக்கப்பட்டதாக பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். புரியுதா? அதே போல ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் வழிகெடுப்பதற்கு கேட்டபோது அல்லாஹ் தஆலா ஃபஅஜ்ரிப் அலைஹிம் பிஸௌதிக, ஷைத்தானே உன்னுடைய சத்தத்தை கொண்டு நீ அவர்களை வழிகெடுத்துக்கொள் என்று சொல்லும்போது ஷைத்தானுடைய சப்தம் என்பதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எல்லாருமே இசை என்று சொல்கிறார்கள். அப்போ அவர்கள் அரபி மொழியையும் படிக்க மாட்டாங்க,
இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மக்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் அவங்களிடத்துல நீங்க பேசி பிரயோஜனம் இல்லை. அது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிற்காலத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் விபச்சாரத்தை ஆகுமாக்கிக் கொள்வார்கள், அவர்கள் இசைகளை ஆகுமாக்கிக் கொள்வார்கள் என்று. அப்ப இசை ஹராமா இருக்க போறதுனால தான் யஸ்தஹில்லூனல் ஹர்ர வல் ஹரீர வல் மஆசிஃப, ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு. சரிங்களா? அதனால இந்த இசை என்பது மார்க்கத்தில் வெளிப்படையா தடுக்கப்பட்ட ஒன்று. புரியுதுங்களா? அதனால நீங்க அவர்களிடத்துல சொல்லுங்க, புரிய வைங்க. அதுக்கு மேல அவங்க அடம் பிடிச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் போதுமானவன். நம்ம யாருடைய உள்ளத்தையும் புலந்து நம்ம கொண்டு போய் நேர்வழியை திணிக்க முடியாது. நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும், சொல்லணும், அவ்வளவுதான் நம்ம மேல கடமை. விஷயத்துக்கு லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம்.